ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம அந்த விடல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டுட்டோரியலை பற்றி பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டிஸில் ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டிஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல சாதாரண 2-3 வேரியபிள் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பி கூட பண்ணோம், அதுக்கப்புறம் சி கூட பண்ணோம், இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி எப்படி பண்ணோம்னா ஏபி ப்ளஸ் ஏசி பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்று கூட எடுத்திருக்கேன், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏசி ப்ளஸ் பிசி இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏசி ப்ளஸ் பிசி, இந்த சியை உள்ளே கொண்டு போயிருக்கேன், இந்த இடத்துல ஏ உள்ளே கொண்டு போயிருக்கேன் இந்த 2 இடத்துல. இப்போ உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். நம்ம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை லைன் பை லைனாக பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபார்முலா எடுத்திருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எடுத்திருக்கேன். இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் பியை இது கூட எக்ஸ் ப்ளஸ் பியை இது கூடயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணிருக்கேன்றதை பாருங்கள். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன், அடுத்து அது கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ்ஸு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏவை எடுத்துக்கிட்டேன், இந்த பியை மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு எக்ஸை கூட மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ்ஸு இதை எடுத்துக்கிட்டு பி கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது. அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போனால் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் வரும், ப்ளஸ் இந்த பியை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பிஎக்ஸ் ப்ளஸ் ஏபி வரும். இப்போ அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பி ப்ளஸ் ஏபி தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் எக்ஸை காமனாக எடுக்கிறேன். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துறேன். ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும், ப்ளஸ் ஏபின்னு வந்துடும். இதுதான் ஃபார்முலா. எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா? இப்போ அதுக்கு அடுத்தது இன்னொன்று பார்க்கலாம் வாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி, இதோட ஃபார்முலா இது எப்படி கொண்டு வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி எடுத்துக்கிட்ட மாதிரி தான். என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் இந்த ஏவை எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸை எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன், எக்ஸ் மைனஸ் பி, ப்ளஸ் இந்த ஏவை எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன், எக்ஸ் மைனஸ் பி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கூட மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி எக்ஸ் இன்ட்டு மைனஸ் பி மைனஸ் எக்ஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஏஎக்ஸு இந்த இடத்துல மைனஸ் பி இருக்கிறதுனால மைனஸ் ஏபி, ஏ கூட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏபி ஆகிடுது. அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் எக்ஸ் டேர்ம் காமனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை எக்ஸை காமனாக எடுத்துடலாம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த மைனஸ் பி ப்ளஸ் ஏ இருக்குது, ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டு ஃபார்மேட்டுக்காக கரெக்டாக எழுதிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு ஏ மைனஸ் பி எக்ஸ்ன்னு எழுதிட்டு மைனஸ் ஏபி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பிக்கான ஃபார்முலா. எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி எக்ஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏபி. இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பிக்கான ஃபார்முலா. இப்போ அதுக்கு அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் டேர்ம் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் ஏவை எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸை எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் ஏவை எடுத்துக்கிறேன், மைனஸ் ஏவை எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் பி கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு பி எக்ஸ்பி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஏஎக்ஸு இந்த மைனஸ் ஏ இருக்கிறனால இந்த இடத்துல உள்ளே போச்சு அப்படின்னா மைனஸ் ஏபி வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸை காமனாக வெளியே எடுத்துகிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல இந்த எக்ஸை காமனாக வெளியே எடுத்துகிறோம் அப்படின்னா பி மைனஸ் ஏன்னு வரும், மைனஸ் ஏபி அப்படியே இருக்கும். இப்போ அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஏபி தான் இதோட ஃபார்முலா. இப்போ அதுக்கு அடுத்தது எக்ஸ் மைனஸ்
ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸை எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் ஏவை எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ வாங்க பார்க்கலாம். எக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன், இது கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸ் மைனஸ் பி, மைனஸ் ஏவை எடுத்துக்கிட்டேன், இது கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸ் மைனஸ் பி. இப்போ இதை வந்து கரெக்ட் ஃபார்மேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கிறனால மைனஸ் பிஎக்ஸு மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் வந்து ஏஎக்ஸு, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு ஏ இன்ட்டு பி வந்து ஏபி இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எக்ஸ் டேர்ம் வந்து காமனாக வெளியே எடுத்துடுறேன், மைனஸையும் காமனாக வெளியே எடுத்துறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏ ப்ளஸ் பி எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறமேட்டா ப்ளஸ் ஏபி அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார்முலா வந்து கிடச்சிருச்சு. எக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி x minus a into x minus b equal to x square minus a plus b into x plus ab. இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலாக்கான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து x plus a into x plus b எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாகவே போட்டுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி இதெல்லாம் வந்து நான் டேரெக்டாகவே போட்டிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இப்போ அதுக்கு அடுத்தது இன்னும் நிறையா ஃபார்முலாஸை வாங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் ஏபி இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது ஃபார்முலா பார்க்கலாம் வாங்க. எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏபி இது இன்னொரு ஃபார்முலா. அதுக்கடுத்து எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி இது வந்து இன்னொருக்கான ஃபார்முலா. அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆன் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி உள்ள ப்ராப்ளம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்க போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஃபைண்ட் த ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு ஆப்டான ஃபார்முலா எடுத்துக்கிறேன். என்ன ஃபார்முலா எடுத்துக்கிறேன்? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். அப்போ ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா 2, பின்னா இந்த இடத்துல என்னென்னா 5 இதை எடுத்து சால்வ் பண்ணிருக்கேன் பாருங்கள். அப்போ அப்படி எடுத்துக்கிட்டு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஏபி இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு ஆப்டாக வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டேன் ப்ளஸ் ஏக்கும் பிக்கும் பதிலாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏவோட வேல்யூ 2 பியோட வேல்யூ 5ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அதனால் வந்து ஏவோட இது வந்து 2 போட்டிருக்கேன், பியோட வந்து 5 போட்டிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஏபின்றது வந்து 2 இன்ட்டு 5 இது வேணால் இந்த ஃபார்முலாவுக்கு ஆப்டாக இருக்கனால இந்த ஃபார்முலா எடுத்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இப்போ இது வந்து கரெக்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 + 5 வந்து 7x ப்ளஸ் 2 × 5 வந்து 10 இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் வாங்க. எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு இது வந்திருக்கனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஏபி இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினில் நம்ம ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்க போகிறோம்? நான் 3 எடுத்துக்க போகிறோம். இந்த கொஸ்டினில் பியோட வேல்யூ என்ன எடுத்து போனால் 7 எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டிருக்கேன் ப்ளஸ் பிக்கு பதிலாக 7 போட்டிருக்கேன் மைனஸ் ஏக்கு பதிலாக 3 போட்டிருக்கேன். எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக 3 போட்டிருக்கேன் இன்ட்டு பிக்கு பதிலாக 7 போட்டிருக்கேன். அப்படி போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 21 கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து நான் இன்னொரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ப்ராப்ளம் என்ன எடுத்துக்கன்னா t/2 + 6 t/2 - 3. இப்போ இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறதா வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல t/2 எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து +6 எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. t/2 எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். t/2 - 3 +6 எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். t/2 - 3 இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது t²/4 வரும். மைனஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3t/2 வரும். ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 6t/2 வரும். மைனஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 18 வரும். -18 வரும். இப்போ அதான் வந்துருக்கீங்க பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, t²/4 மைனஸ் 3t/2 ப்ளஸ் 6t/2 -18 வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து t²/4 அப்படியே போட்டிருக்கேன். மைனஸ் 3t/4 அப்படியே போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து கேன்சல் பண்ணுறேன். 1 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸு, அதனால் 3t/1 போட்டிருக்கேன். -18 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த t இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீயை வந்து காமனாக வெளியே எடுத்துறேன் இந்த ரெண்டுத்துக்கும். அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா t²/4 மைனஸ் டீயை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 3/2 - 3/1 வரும் ஈக்குவல் டு 18 வரும்.
அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி ஸ்கொயர் பை 4 மைனஸ் டி இது ரெண்டுத்துக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 மைனஸ் எப்படி அப்படின்னா 1 3 is 3 3 இந்த இடத்துல வந்து மைனஸ் 2 into 3 வந்து 6 டிவைட் பை 1 2 is 2 அதான் அப்படி தான் வந்து எல்சிஎம் பண்ணும். ஈக்குவல் டு -18 அப்படியே போட்டுருக்கேன். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டி ஸ்கொயர் பை 4 மைனஸ் டி அப்படியே போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா -6 + 3 வந்து என்ன வரும்னா -3 டிவைட் பை 2 வரும். -6 அப்படியே தான் இருக்குது. இப்போ அதை ஃபைனலாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா டி ஸ்கொயர் பை 4 இந்த மைனஸ் டு மைனஸ் வந்து ப்ளஸ் 3t டிவைட் பை 2 வரும் -18. இதுதான் ஆன்சரு. இப்போ வாங்க அடுத்தது வந்து ப்ராடக்ட் இது இன்னொரு ப்ராப்ளம் எடுத்துக்க போகிறேன். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 2x + 3y இன்ட்டு 5x + 4y இப்படி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2x எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம், ப்ளஸ் 3x எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுற போகிறோம். அதான் வந்து கான்செப்ட். ஃபார்முலா எதுவும் வரல அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்தோடனே இந்த ஃபஸ்ட் டைம் எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கேன் பாருங்கள். 2x எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிருக்கேன் 5x + 4y ப்ளஸ் 3y எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிருக்கேன் 5x + 4y. இதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா 10x² கிடைக்குது. ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 8xy கிடைக்குது. ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் 15xy கிடைக்குது. ஏன்னா 3y இன்ட்டு 5x வந்து ப்ளஸ் 15xy ப்ளஸ் 3y ப்ளஸ் 4y என்ன ஆன்சர் அப்படின்னா வந்து 12y² கிடைக்கும். ஏன்னா y இன்ட்டு y வந்து y², 4 × 3 வந்து 12 தான் இடத்துல கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 10x² ப்ளஸ் 8 + 15 வந்து 23xy ப்ளஸ் 12y² தான் இடத்துல கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கேன், அதனால் 23 வந்துருக்கு. இந்த 12y² இந்த 10x² அப்படியே போட்டுருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு ஃபார்முலா இன்னொரு சம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 7x + 3 2x + 5 3x - 4. இப்போது ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த 7x எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் 3 எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த டேர்ம் வந்து அப்படியே வெளியில் வச்சுறேன். அதான் இதில் நடந்துருப்பாங்க. 7x எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 3 எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம் வந்து வெளியே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த டேர்ம் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 14x² வருது. ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 35x வருது. ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 2 வந்து 6x வருது. ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 5 வந்து 15 வருது. இந்த வெளில இருக்கட்டும், வெளில தான் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலான்னா இந்த 35x ப்ளஸ் 6x ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 41x கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல சொன்னேன் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 41x கிடைக்குது. அப்போ 14x² ப்ளஸ் 41x ப்ளஸ் 15 கிடைக்குது. இந்த வெளில இருக்கட்டும், அப்படியே வெளில தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த 14 எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் 41x எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் ப்ளஸ் 15 எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. மல்டிப்ளை பண்ணியிருக்க பாருங்கள். 14 எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிருக்கேன் 3x - 4 ப்ளஸ் 41x எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிருக்கேன் 3x - 4 ப்ளஸ் 15 எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிருக்கேன் 3x - 4. இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து 14 × 3 வந்து 42 x³ கிடைக்குது. இந்த இடத்துல வந்து 14x², இந்த இடத்துல 14x², 14 போட்டிருக்கேன், சாரி. அப்போ 14x² போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 43x³ வந்துருக்கும். மைனஸ் இந்த இடத்துல 14x² முன்னாடியே சொன்னால் 14x² - 4 வந்து -56x². ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14 × 3 வந்து 123 வரும். x × x வந்து x², மைனஸ் இந்த இடத்துல இருக்குது. 41 × 4 வந்து 164x ப்ளஸ் 15 × 3 வந்து 45x. இந்த 3x இருக்கிறது அப்படியே x போட்டுருக்கேன். மைனஸ் 15 × 4 வந்து 60. இதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து x² வந்து 2 டேர்ம் இருக்குது, அதை வந்து ஒரு டேர்ம் ஆக்கிறேன். இந்த x வந்து 2 டேர்ம் இருக்குது, அதை ஒரு டேர்ம் ஆக்கிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 42x³ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா -56 ப்ளஸ் 123 ஆட் பண்ணோம் அப்படின்னா 67x² வரும். மைனஸ் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -11 வரும். அதான் 119x வரும். -60 வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் பற்றி வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன எடுத்துனா a + b × a - b = a × a - b ப்ளஸ் b × a - b. இந்த ஃபார்முலா எடுத்துக்கோம். ஃபார்முலா எடுத்து தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சால்வ் பண்ணும்போது a × a வந்து a² மைனஸ் ab. இந்த என்ன மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறது உங்களுக்கு முன்னாடி தெரியல. a² மைனஸ் a இது கூட மல்டிப்ளை பண்ணால் ab ப்ளஸ்
இந்த பி இது கூட மல்டிப்ளை பண்ணோம் பிஏ மைனஸ் இது பி இது கூட மல்டிப்ளை பண்ணோம் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் பி எடுத்துகிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது. அது முன்னாடி உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வருது. அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி இந்த பிஏ வந்து ப்ளஸ் ஏபின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஏபி இந்த ஏபி கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி சம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 7x + 3y into 7x - 3yன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது அப்படின்னா a + b into a - b = a² - b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஞாபகம் வருதா? இந்த ஃபார்முலா தான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அப்போ நம்ம ஏனா என்னன்னா 7x பினா 3y அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சா? அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து a + b into a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் வந்து a ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஏவோட வேலை தான் முன்னாடி சொல்கிறேன் 7xன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 7x தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பியோட இது என்ன சொன்னேன் அப்படின்னா 3yன்னு சொன்னேன். ஏன்னா a + b into a - b a + b into a - b ஃபார்மேட்டில் இருக்கனால இந்த yக்கு பதிலாக 3y போட்டு ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 49x² - 9y² கிடைக்குது. இந்த இடத்துல கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். 3/5p + 1/3 into 3/5p - 1/3ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இதுலேயும் வந்து a + b a - b ஃபார்முலா தான். இப்போ a + bனா ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 3/5p ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஃபார்முலா படி மைனஸ் இருந்திருப்பேன். ஏன்னா a + b a - b ஃபார்முலா a² - b ஸ்கொயர் மைனஸ் அந்த இடத்துல போட்டிருக்கேன் ஃபார்முலா மைனஸ். அதுக்கப்புறமேட்டா பியோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 1/3 அந்த இடத்துல போட்டிருக்கேன். ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வந்து 3/5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9/25 ஒரு பி ஸ்கொயர் வரும். மைனஸ் இது பண்ணோம் அப்படின்னா 1/9 கிடைக்கும். ஏன்னா ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதையும் வாங்க பார்க்கலாம். இப்போ 1.2m + 0.2n into 1.2m - 0.2n எடுத்துக்கேன். இப்போ இதை பண்ணும்போது a + b into a - b அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஏன்னா பாருங்கள் a + b into a - b = a² - b ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்குது. அதனால் வந்து a ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா 1.2m ஹோல் ஸ்கொயர் போகிறேன் மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 0.2 இருக்குது. அது அப்படியே ஹோல் ஸ்கொயர் போகிறேன். ஹோல் ஸ்கொயர் போடும்போது இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1.44m² கிடைக்குது. மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 0.04n² கிடைக்குது. இப்போ வந்து நம்ம என்னென்ன இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து a + b a - b ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால a² - b ஸ்கொயரில் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஏவோட வேலைனா பியோட வேலைனா அதை எழுதி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நம்ம அப்படியே ஒரே ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்தாங்க அப்படின்னா வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்னா a + b into a - b = a² - b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிடும். a + b into a - b = a² - b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா வேறு இது பண்ண ப்ராடக்ட் ஆஃப் சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. a + b into a - b = a² - b ஸ்கொயர் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது வந்து ப்ராடக்ட் ஃபைண்ட் த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படி. அப்புறமேட்டா உங்கள்கிட்ட ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து x + a into x - b மாதிரி மல்டிப்ளை பண்ணி சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து algebraic ஐடென்டிட்டிஸில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது வந்து டுட்டோரியல் 1. இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். இதுதான் இந்த வீடியோவில் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ போச்சு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.